ரெண்டாவது பின்தங்க காரணம் என்ன? குறைந்தபட்ச வாய்ப்பு. ஒரு தடவை ஒரு பாட்டு பாட கூப்பிடணும், நல்லா பாடல, சரியாகல. அப்போ நான் எப்படி ஆறுதல் படுவேன்? அடுத்த தடவை என்ன கூப்பிடுவேன். இந்த ஒலிம்பிக் போட்டியிலெல்லாம் ஒரு ஒலிம்பிக் தீபம் உண்டு இல்லையா, அதை கையில் தூக்கிட்டு தேசத்தில் ஓடுற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும். ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில், ஒரு தடவை 150 கோடி ஜனத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அந்த ஒரு தடவை ஒலிம்பிக் போட்டியின் தீபம் நான் எடுத்துட்டு ஓடும்போ என் கையில் வச்சு அணைந்தால், அணைந்தால் நான் முடிச்சுட்டு வீட்டில் போய் அடுத்து 4 ஆண்டு தாண்டி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ஆறுதல் பட முடியுமா? முடியுமா? ஏன்னா அங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் உண்டு, ஒரு வாய்ப்பு தான் உண்டு. உயிரே போனாலும் என் கையில் வச்சு விளக்கு அணையக்கூடாது. தப்பு தான், பார்த்தீங்களா? தப்பு தான். அதுக்கு உயர்த்தப்பட்டது 2 கைகள். இப்போ நான் தேசத்தை சொந்தரிப்பீர்கள்னு மட்டும் சொல்லியிருந்தேன்னு வைங்க, எங்க வெடி பொட்டிக்கணுமோ அங்க நம்ம வெடி பொட்டிக்க மாட்டோம். எங்க வெடி பொட்டிக்க தேவையில்லையோ. இதுல இருந்து என்ன புரியுது? கன்னியாகுமரி தமிழ் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு புரியவில்லை என்று புரிகிறது. ஒரு வாய்ப்பு. ஒருத்தன் வாரான், தாவீதை கூப்பிடுறான், ஒரே ஒரு தடவை இசைக்கருவி வாசிக்கிற வாய்ப்பு தாரு. கேட்கிறான், சரி நான் வாரேன். என்ன நடக்கணும் அந்த ஒரே ஒரு தடவையில? அவன் சொல்ற 2 காரியம் நடக்கணும். என்னல்ல 2 காரியம்? 1, நீ மீட்டும் பொழுது அரசனுக்கு வெளியே வரணும். நீ மீட்டும் அரசனுக்கு வெளியே வரணும். 2, வெளியே வர ஓடணும். இப்ப பேய வெளியே வருத்துறது ரொம்ப ஈஸி. பேய வெளியே வருத்துறது ரொம்ப ஈஸி. பே உண்டுன்னு டயக்னோஸ் பண்றது தான் கஷ்டம்.